வணக்கம். நான் உங்கள் உதயகுமார். இந்த ஷார்ட்ஸ் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதனால் காங்கிரஸ் கட்சி தோல்வி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, காங்கிரஸ் கட்சியோட ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியோட ஆண்டுகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ஆண்டுகளில் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு கடந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பல பிரிவுகளாக உடஞ்சிடுறாங்க. அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல தலைவர்கள் பல அரசியல் கட்சிகளை உருவாக்குனதன் விளைவாக காங்கிரஸ் கட்சிங்கிறது வாக்கு சதவீதமும் குறைஞ்சிட்டு வந்தாங்க. இன்று காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியிலையும் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். அது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்துருப்பீங்க. சரத்பவார்னு ஒருத்தர் இருப்பார். திரு சரத்பவார் அவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் தான். அப்புறம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அவங்களும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவராக இருந்தவர் தான். அவங்க முன்னாள் ரயில்வே துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி பீரியடில். இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இதன் மூலமாகவும் காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வராங்க. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.